ஹாய். ரீசெண்ட் டைமில் ஒரு ஸ்டோரி படித்தேன். ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜஸ்ட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு டெய்லரு அவரோட கடையில் துணி தைச்சிட்டு இருந்தாராம். டெய்லரோட பையன் வந்து பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். அந்த டெய்லர் என்ன பண்ணாராம், புதுசாக ஒரு துணி எடுத்து கட் பண்ணிவிட்டு அந்த கத்திரிக்கோலை கால் கடியில் போட்டுட்டு துணி தைக்க ஆரம்பிச்சிட்டாராம். துணி தைச்சி முடித்ததும் ஊசியை மட்டும் அவர் தலையில் ஒரு தொப்பி போட்டிருந்தாராம். அந்த தொப்பியில் வந்து குத்தி வச்சு பாதுகாப்பாக வச்சாராம். இதை பார்த்துட்டே இருந்த அந்த பையன் வந்து அவங்க அப்பாவை பற்றி கேட்டானா, கத்திரிக்கோள் வந்து மதிப்பு மிக்கது, விலை உயர்ந்தது, அதை போய் நீங்கள் வந்து கால்கடியில் போட்டு அலட்சியப்படுத்துகிறீங்க. ஆனால் ஊசி வந்து சின்னது, மலிவானது, அதை போய் பாதுகாக்கிறீங்க, அது ஏன்னு கேட்டாராம். அதுக்கு அந்த டெய்லர் சொன்னான்னா, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். கத்திரிக்கோள் வந்து அழகாகவும் மதிப்பு மிக்கதாக இருந்தாலுமே அதோட செயல் வந்து வெட்டுவது, அதாவது பிரிக்கிறது. ஆனால் ஊசி சின்னதாக இருந்தாலுமே மலிவானதாக இருந்தாலுமே அதோட செயல் வந்து ஒன்று சேர்க்கறது. ஸோ ஒருவருடைய மதிப்பு வந்து அவருடைய செயலை பொறுத்தே தான் நிர்ணயிக்கப்படுதே தவிர உருவத்தை பொறுத்து கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், ஒருத்தவங்க உருவத்தை பார்த்து தப்பாக எடை போடாதீங்க. நன்றி.